my dear friends and family, welcome back to our channel Sasi's Diary. இன்னைக்கு ஏலகிரியில் Day 3. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் தங்கக்கோட்டை போயிட்டு தென் மோஸ்ட் ப்ராபப்ளி டைம் அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ பேக் டு சென்னை தான். ஸோ 2 days வந்து ஏலகிரியில் ஒரு வெல் ஸ்பெண்ட் டேவாக போச்சுங்க. ரொம்ப ஹாப்பி. அண்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்க இந்த சாமி ரெசார்ட்டை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏஆர் தங்கக்கோட்டையே போக போகிறோம். ஸோ சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸான எல்லா வீடியோஸ்லையுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த சாமி ரெசார்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேவாக இருந்துச்சு. இது வந்து ரியலி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ தட் உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே செக் அவுட் பண்ணி இப்போ ஏஆர்டிகேக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ரீசெண்ட் இயர்ஸாக தான் இந்த ஏஆர்டிகே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் ரிகார்டிங் ஏஆர்டிகே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நம்மளும் அங்கே போய் பார்க்கலாம், அதுக்குள்ளே என்ன தான் அப்படி இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் எல்லாமே வந்து க்ரீனரியாக தான் இருந்துச்சுங்க. அண்ட் ஆன் த வேல ஒரு பெரிய ஒரு ரெசிடென்சி பார்த்தோம். ஏஜிஎஸ் ஹாலிடே ரெசார்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அண்ட் அங்கேவே வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியிலேயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த க்ரீனரி ரோட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தூரம் பார்த்ததுமே என்னமோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சுங்க. ரோட்ஸ் எல்லாம் லிட்ரலி வெரி பேடாக இருந்துச்சு. அண்ட் அட்லாஸ்ட் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ஏஆர் தங்கக்கோட்டை வந்தாச்சு. இதுதான் இந்த பிரம்மாண்டமான தங்கக்கோட்டையோட மெயின் என்ட்ரன்ஸ். சரவணா வந்து என்ட்ரி ஃபீ வாங்க போயிருக்காங்க. இந்த ஏஆர் தங்கக்கோட்டை விசிட் பண்ணுறதுக்கு ஈச் பர்சனுக்கு 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அங்கேவே கேஷ் கவுண்டரில் நம்ம ஃபீலாம் பே பண்ணக்கப்புறம் ஒரு டேக் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ தட் அது என்ட்ரி டேக் மாதிரி அது போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த காருக்குள்ளேருந்து என்ட்ரி ஆகும்போது போத் த சைட் ஆஃப் த கேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விடுறது வந்து லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேலஸ்குள்ளே நுழையிற மாதிரியான ஒரு லக்ஸுரி ஃபீல் தாங்க கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பக்கம் கேட்ஸ் எல்லாமே பெருசாக இருந்துச்சு. அதை நம்மளுக்காக ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி விடுறாங்க அப்படிங்கிற போது. அண்ட் என்ட்ரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பேலஸோட பிரம்மாண்டமான தோற்றம் வந்து பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேட் வழியாக தான் நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம். ஈச் பர்சன் வந்ததுமே அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரவணா கார் பார்க்கிங்காக போயிருக்காங்க. பார்க்கிங் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குங்க. ஸோ பார்க்கிங் வந்து ரொம்ப பெரிய இடமா இருக்குது அப்படின்னு கூட சரவணா சொன்னார். என்ட்ரன்ஸில் இருக்க இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே பார்த்தா நிஜமாவே வந்து ஒரு ராஜா கோட்டை எப்படி இருக்கும், அந்த காலத்தில் கிங்ஸோட பேலஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் ரொம்ப நுணுக்கமாக வந்து அங்கே ஸ்கல்ப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே வந்ததுமே என்னென்னதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கான இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு போர்ட் மாதிரி வச்சு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க, பிளேசஸ் டு விசிட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெசார்ட் வந்து நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டே, அது தவிர்த்து நிறைய பேங்க்வெட் ஹால்ஸும் வச்சுருக்காங்க. லைக் பார்ட்டி ஹால்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஏதாவது நம்ம வைக்கணும் அப்படின்னா கூட இந்த பேலஸ்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்பிளே மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ஏஆர் தங்கக்கோட்டையோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே வந்து அரண்மனைக்கு வெளியில் வந்து காவலர்கள்லாம் வந்து சேஃப்டிக்காக இருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயுமே வந்து கார்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. கையில் ஈட்டிலாம் வச்சுட்டு பீரங்கி அந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸோட வாலில் வந்து நிறைய கிங்ஸோட கார்விங் இருந்துச்சு. அட் த சேம் டைம் பாகுபலியோட கார்விங்கும் இருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். பேலஸ்க்கு உள்ளே என்ட்ரு ஆனதுமே தமிழர்களோட பண்பாடு வந்து டெபிக் பண்ணுற மாதிரி வரவேற்கும் விதமாக வணக்கம் சொல்லி வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடில் வந்து ஒரு விமன் வந்து கையில் பூ, அதுக்கப்புறம் தட்டில் வந்து இந்த குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி வச்சு நம்ம ஜென்ரலி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா வெல்கம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் அரண்மனைலாம். ஸோ சேம் வே அதை டிபிக் பண்ணுற மாதிரியான ஸ்கல்ப்சர்ஸ் தான் இங்கே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஏஆர் தங்கக்கோட்டையோட என்ட்ரன்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஓவர்வியூ கிளிம்ஸ். ஸோ எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற திங்ஸ் வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. எதை ஷூட் பண்ணணும் எதை எடுக்க வேணாம் அப்படின்னே தெரியல. அண்ட் இங்கே இருக்க சீலிங் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இவரை பார்க்குறதுக்கு ஒரு ஃபாரினர் சோல்ஜர் மாதிரி இருந்தார். கையில் ஸ்வார்ட்லாம் வச்சு அவரோட ட்ரெஸ் அண்ட் அட்டையர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஃபாரினில் வந்து ஒரு பேலஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் டைப்பான வியூ தான் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குங்க. அண்ட் நிறைய டைப்ஸ்லையும் வந்து இவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேலஸ் அவென்யூ. இது வந்து என்டையர்லி ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் ஆஃப் பில்டிங் மாதிரி இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூரியஸான லயனோட சிலையெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போன டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிறிஸ்மஸ் தீமில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எந்த மந்தில் இந்த ஏஆர்டிகே போயிருக்கேன் அப்படிங்கிறது. வெக்கேஷன் போகும்போது டிசம்பர் மந்தில் போனது. அண்ட் இப்போ தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணி என்னால் போட முடிஞ்சுது. டியூட்டி கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருந்ததுனால என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த ரெசார்ட் பார்க்கும்போதே வந்து தெரியுது கண்டிப்பாக வந்து ஒரு காஸ்ட்லியரான லக்ஸுரி ஸ்டேவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ப்ரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குதாங்க செய்யும். நீங்கள் வந்து எந்தெந்த டைமில் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூம்ஸ் இருக்குது. இந்த ரூம் டைப்போட காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்லி 6,000 to 7,500 rupees இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் எக்ஸாக்ட்லி இந்த ரூம் ப்ரைஸ் டேரிஃப்ஸ் எல்லாமே நாங்கள் இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட விசாரிக்கல. பட் நான் இங்கே இல்லாமல் வேறு இடத்துல விசாரிச்சது ப்ளஸ் கூகுள்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது 6,000 to 7,500 rupees ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தவனம். இது வந்து 3,001 to 3,016 அப்படி போட்டிருக்க பார்த்தீங்களா. ஸோ இந்த டைப் ஆஃப் ரூம்ஸில் வந்து 16 ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த 3,001 3,002 அப்படிங்கிறது ரூம் நம்பர்ஸ் மாதிரி. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பேலஸ் அவென்யூக்கும் இந்த நந்தபுரம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலான ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. இந்த நந்தவனமில் இருக்கிற எல்லா ரூம்ஸோட என்ட்ரன்ஸ் வந்து அப்புறம் சிட் அவுட்டு, டோர், விண்டோ, ஊஞ்சல் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு பக்கா ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டப்பாக இருந்துச்சு. அண்ட் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு. ஸோ தட் நம்ம இப்படி வெளியில் இருந்துகிட்டே கூட நம்ம கிட்ஸ் விளையாடுறத பார்த்துக்கலாம். ஆக்சுவலி அந்த ஊஞ்சல்லாம் போய் உட்காரதுக்கு அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அலௌடு அப்படின்னு சொல்லி அங்கங்கே போர்ட்ஸ் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஆசையாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் வீடியோக்காக சும்மா உள்ளே போய் என்ட்ரி ஆகி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரே கிடையாது, வெயிலே இல்லை. ஆனால் வந்து கண்ணு ரொம்ப கூசுது வீடியோ எடுக்கும் போதெல்லாம். அண்ட் சும்மா இந்த வியூக்காக உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் நந்தபுரமோட வியூ காட்டுறதுக்காக. அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஜமாவே ஒரு பேலஸ்குள்ளே இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. டைம் பாஸ்க்கு நம்ம செஸ் கூட விளையாடிக்கலாம் போல். ஆனால் உட்காரத்துக்கு ஒரு பக்கம் தான் வந்து ஸ்டோன் பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எப்படி உட்காந்து விளையாடுறது அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டன் வியூ மாதிரி இருந்துச்சு. மெயின் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அப்போவே பார்த்துருப்பீங்க ஒரு போட்டிங் ஆக்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்களே வந்து ஒரு செட்டப் பண்ணி ஒரு குட்டி ரிவர் மாதிரி போட்டு அதில் வந்து போட்டிங் அலவுட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. அண்ட் இந்த போட்டிங் வந்து நம்ம விசிட் பண்ணுறவங்களுக்குலாம் நாட் அலவுடுங்க. ஒன்லி அங்கே ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த போட்டிங் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இதுக்கெலாம் எத்தனை லட்ச கோடிகள் இவங்க வந்து செலவழிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பேலஸோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராமமூர்த்தி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஹீ இஸ் பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஃப்ரம் சென்னை. இந்த வாஸ்ட் ஏரியா வந்து அரவுண்ட் 10 acres இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பில்டப் வந்து 60,000 square feetல இந்த என்டையர் பேலஸ் பில்டப் பண்ணியிருக்காங்க. நந்தவனம் டைப் ஆஃப் ரூம் சைட்லேருந்து வாக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் டைப் ஆஃப் கார் வந்து எக்ஸிபிஷனுக்கு வச்சுருக்காங்க. இதோட பேர் வந்து மோரிஸ் மைனர் இந்த இயர் ஆஃப் 1951. மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி வந்து இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தது. ரொம்ப ஓல்டன் டைப் ஆஃப் கார் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு விசிட்காக வச்சுருக்காங்க. இதுதான் இந்த ஏஆர் தங்கக்கோட்டையோட எக்ஸாக்ட் கம்ப்ளீட் ஃப்ரண்ட் வியூ ஆஃப் திஸ் பேலஸ். ஒரு சைடில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக இல்லை ஏதாவது ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கா அப்படின்னு தெரியல. அங்கே நிறைய பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த ஃபவுண்டன் வந்து வாட்டர்லாம் வராமல் ஆஃப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. மேபி அந்த சைடில் தான் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வாட்டர் ஃபால் வந்து ஆஃப் பண்ணி இருந்துச்சு. வாட்டர் எதுவுமே வரல. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா போய் பார்த்துட்டு வந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டைப் ஆஃப் ரூம்ஸ்க்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம்.
ஆல்ரெடி பேலஸ் அவென்யூ பார்த்தாச்சு, நந்தவனம் பார்த்தாச்சு. இது வந்து டெம்பிள் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் ரூம் வந்து அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ என்டையர்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராமின்ஸ் அக்ரஹாரம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரியான எக்ஸாக்ட்லி 100% சேம் வியூ அதே மாதிரி இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கே ஒரு பக்காவான ரிலீஜியஸ் சைட்டாக இருந்துச்சு. நிஜமாலே இந்த படத்துலலாம் இந்த ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அக்ரஹாரம்லாம் காட்டும் போது இது மாதிரி தான் இருக்கும். அண்ட் நானுமே வந்து கோயிலெலாம் போகும்போது பார்த்துருக்கேன். 2 பக்கமும் இந்த ஐயர் வீடுங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சேம் எக்ஸாக்ட்லி அதே டிபிக்ட் பண்ணுற மாதிரியான ரூம்ஸ் தான். இங்கேயுமே வந்து சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம் அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 18,000 to 20,000 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், அது வந்து லிட்ரலி அமேசிங்கான விஷயங்க. பழைய காலத்து பேர் மாதிரி வச்சு அதை வந்து சூப்பராக வந்து பில்டப் பண்ணியிருந்தாங்க. ஈவன் பெயிண்டிங்ஸில் கூட அதே மாதிரியான ஒரு எக்ஸாக்ட் பீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரதாம்பாள் பத்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேமை வந்து காம்போ வச்சுருந்தது சூப்பராக இருந்துச்சு. இந்த பாரிஜாதம், பன்னீர் தாஸ், இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த காலத்தில் நேம்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஒரு ஐயர் வீட்டு கதவு எப்படி இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக அதே மாதிரி எக்ஸாக்டாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த நேமிங்ஸில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. லிட்ரலி ரொம்ப வாவ் அப்படின்னு தோணுச்சு, கண்ணதாசன் நேம்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு. அண்ட் இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் வந்து இந்த கோயில் கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ அதுக்குள்ளே தான் போக போகிறோம். எக்ஸாக்ட்லி ஒரு கோயிலோட கோபுரம் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியான பெயிண்டிங்ஸ் அண்ட் கார்விங்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்குள்ளே போனால் கோவில் இருக்காது, அங்கே வந்து ஒரு மான்யூமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. சில விஷயங்கள் வந்து மியூசியம் மாதிரி பழைய காலத்தில் யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து ஜஸ்ட் டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. பட் நிஜமாவே நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வெளியிலேருந்து உள்ளே போகும்போது ஏதோ ஒரு சின்ன கோயில் மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நாங்களும் நினச்சோம். அண்ட் இதுக்குள்ளே வரவங்க எல்லாருமே அதேமாரி தான் நினச்சி வருவாங்க, இதுக்குள்ளே கோயில் ஏதோ இருக்க போல், நிஜமாவே ஏதோ ஒரு சாமி சிலைகள்லாம் இருக்கும் போல் அப்படி தான் நாங்கள் நினச்சி வருவோம். பட் உள்ளே என்ட்ரி ஆனதுமே தான் தெரியும் இங்கே வந்து ஒரு குட்டி மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு. பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஃபேன், டெலிஸ்கோப், இந்த தையல் மிஷின், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஈச் ரூம்ஸில் வந்து சில விஷயங்கள் வந்து டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. அது என்டையர்லி லாக் பண்ணி தான் இருந்துச்சு, எல்லாமே நம்ம தூரத்தில் இருந்து தான் பார்க்க முடியும். இந்த சைடில் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண கிராமஃபோன், ரேடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு, இந்த மாதிரி டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அண்ட் பழைய காலத்தில் யூஸ் பண்ண பண்ட பாத்திரங்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுலேருந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா பெட்டிக்கடை அப்படின்னு சொல்லி வாலில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பெட்டிக்கடை பக்கத்துலேயே வந்து பூக்கடை அப்படின்னு. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் டேக் ஃபோட்டோ அண்ட் பை ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அண்ட் அங்கேயுமே இருந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த ஏஆர்டிகேயில் அவங்க ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன ஆர்கிடெக்சர் ஒர்க்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியுமோ அது எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பெட்டிக்கடை பெயிண்டிங்கில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குட்டி பெட்டிக்கடையில் என்னென்ன விஷயம் இருக்குமோ எல்லாமே வந்து அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்த விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த பக்கம் இருந்து வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காளை மாடோட சிலை இருந்துச்சு. ரியலி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திரும்பின எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க வந்து கார்டனிங் பண்ணி பிளான்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே போர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தது ஷுட் நாட் பிளக் த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு. அண்ட் இது வந்து ஒரு வுட்லேயே வந்து கார் பண்ண விநாயகர் ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்ட பார்க்கும்போது என்டையர்லி வந்து ஒரு ஃபுல்லாகவே மரத்தால் செஞ்ச சிலை மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுக்கும் டெய்லி பூஜைலாம் பண்ணுவாங்கன்னு ஐ ஹோப் ஸோ, பிகாஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு வண்டி வச்சுருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு இடத்த கூட அவங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விடவே இல்லைங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து என்னென்னலாம் ஐட்டம்ஸ் வைக்க முடியும் டிஸ்பிளேக்கு அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப பார்த்து பர்டிகுலராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு குட்டி பிளே ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்துச்சு. இங்கே வந்து இந்த தாயம்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டோன் பெஞ்சில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயுமே வந்து ஒரு சைடு உட்காரத்துக்கு தான் சேர் இருக்குது, இன்னொரு பக்கம் எப்படி வந்து உட்காந்து விளையாடுவாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வந்ததுமே கீழே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கீழே போனால் என்ன வரும் அப்படின்னு தெரியல, பட் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம். இங்கே வந்து நடந்து ஆக்சுவலி ரொம்ப டயர்டாக தாங்க இருக்குது. ஏன்னா பிகாஸ் வாஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால நடந்தே தான் போகிற மாதிரி இருக்குது.
இந்த பேலஸ் வந்து என்டையர்லி சீம்ஸ் லைக் மிடில் ஆஃப் த ஹில்ஸில் தான் இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஏரியாவுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுனாக தாங்க இருக்குது. ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் தான், அதை வந்து குறைச்சி தான் இந்த பேலஸே அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு குட்டி ஹில் வியூ மாதிரி இருக்குது. அண்ட் கீழே வந்து கொஞ்சமாக ஓட மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இங்கே வந்து ஒரு டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் கெஸ் பண்ண மாதிரி அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்ததுமே பார்த்திங்கன்னா மவுண்ட் வியூ ஸ்ட்ரீட் அப்படின்னு இருந்துச்சுங்க. எக்ஸாக்ட்லி இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மவுண்டைன் வியூ மாதிரி தானே இருக்குது. ஸோ இங்கே இருக்க ரூம்லேருந்து நம்ம வந்து பார்த்தாவே இந்த மவுண்டைன் வியூ இருக்கும். அதனால இது வந்து மவுண்ட் வியூ ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேயுமே வந்து ரூம் நம்பர்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சும்மா இந்த மவுண்டன் வியூ ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நான் உள்ளே போயிட்டுருக்கேன். ரூம் உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது, எல்லா ரூம்ஸுமே லாக் பண்ணி தாங்க இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டில் நிறைய ரூம் காலியாக தான் இருந்தது. 1 or 2 ரூம்ஸை நாங்கள் வந்து ஆக்கியபைடாக பார்த்தோமே. அண்ட் இதுதான் வந்து எக்ஸ்டர்னல், வெளியிலேருந்து இப்படி தாங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மவுண்டன் வியூ ரூம் சைடு எல்லாமே பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஃபோர்ட்டோட மதில் சுவர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஒரு கோட்டையோட மேலே என்ட்ரன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி மேலே சிப்பாயெல்லாம் வந்து காவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஆஃப் த மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எந்த பக்கம் போனால் என்ன வரும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இது வந்து இன்னொரு கேட்டகரிஸ் ஆஃப் ரூம் சைடுங்க. மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் ரூம் புக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த பக்கம் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ரெசார்ட் புக் பண்ணி ஸ்டே பண்ணால் நம்ம வெளியெல்லாம் சுற்றி பார்க்கணுங்கிறது அவசியமே இல்லை போல். இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்குறதுக்கே 2 நாள் ஆகும். ஸோ நம்ம நடந்து அந்தளவுக்கு டயர்ட் ஆகிடும். அண்ட் இது வந்து இன்னொரு கேட் போல், பேக் சைட் ஆஃப் த கேட் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டைப் ஆஃப் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்தப்புறம் அப்படின்னு நேம் வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சைட் வால் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து அந்த நேமுக்கு ஓரியன்டான மாதிரி தான் அவங்க எல்லா இடத்துலையுமே பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயுமே வந்து விமன்ஸ் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சிலை மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இந்த நந்தவனம், அந்தப்புறம் எல்லாமே வந்து ராஜா காலத்தில் யூஸ் பண்ண ஃபேமஸ் வேர்ட்ஸை தான் வந்து இவங்க ரூம் கேட்டகரிஸுக்கு நேமாக வச்சுருந்துருக்காங்க. டிபெண்டிங் அந்த ரூம் டைப், இந்த அந்தப்புறமோட ரூம் காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 to 25,000 வரைக்கும் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எல்லா ரூம்ஸ்லையுமே வந்து இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் சில வீடியோஸ்லலாம். ஈச் அண்ட் எவ்ரி பிட் ஆஃப் இந்த பேலஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம வந்து லாவிஷாக எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் லக்ஸுரி இன்டீரியர்ஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஹைஃபையாக தாங்க இருந்துச்சு எல்லாமே. ஸோ இந்த ஏஆர்டிகேயில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் திங் இந்த மணியை தான் வந்து நம்ம மெயினாக வச்சுக்கணும். பிகாஸ் இங்கே இருக்க ரூம்ஸை வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரிஸுக்கு ஏற்ற மாதிரியான ரூம் டேரிஃப்ஸ் வச்சுருக்காங்க. லிட்ரலி வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் பண்ண முடிகிறவங்க மட்டும் தான் இங்கே ஸ்டே பண்ண முடியும் அப்படிங்கிறது ஐ ஹோப் ஸோ. அந்தப்புறம் ரூம் சைட்லேருந்து வெளியே வந்ததுமே ஒரு ஃபோர்ட் மாதிரி ஒரு மாடலில் வச்சுருக்காங்க, லைக் மேலே ஏறி போகிற மாதிரி. அண்ட் சைட்லேயே வந்து இன்னொரு வே போகுது. அது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேவ்ஸ் இருக்குது, தென் மெடிடேஷன் சென்டர், ஸ்பா அண்ட் ஜிம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தென் ஃபாலோட் பை உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போயிருந்தோம். ஆன் த வேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜைஜான்டிக் ஒரு கொரிலாவோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. ரியலி பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபியூரியஸாக இருந்துச்சு, ரொம்ப கோவக்கார கொரிலான்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனிமல்ஸோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க, லைக் சீட்டா, டைகர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கேவே வந்து கேவ்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அது வந்து சைட்ஸில் வந்து 2 பக்கமுமே கேவ் மாதிரி ஒரு செட் பண்ணி அங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பீப்புள்ஸோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜரோட ஸ்டாச்சு ஒரு வந்து கேவுக்குள்ளே இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ராமானுஜரோட ஸ்டாச்சு இருந்துச்சு. அண்ட் ஃபோர்ட்டோட சைட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மதில் சுவர் மேலெலாம் வந்து சிப்பாய்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா காவலுக்கு, அதே மாதிரி எக்ஸாக்ட் செட்டப் தான். அண்ட் இன்னொரு கேவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளாரோட ஸ்டாச்சுவும் அதுக்கப்புறம் கிருபானந்த வாரியார் அவங்களோட ஸ்டாச்சுவும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கேவ்ஸ் வந்து செப்பரேட்டாக செட் பண்ணி அண்ட் அங்கங்கே வந்து இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸோட ஸ்டாச்சூஸ்லாம் இவங்க கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பார்க்கும்போது மகாபலிபுரமில் இந்த மாதிரி தான் ஒரு கார்விங்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி வந்து நம்ம பண்டை கால தமிழரோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் டெபிக் பண்ணுற மாதிரி நிறைய நுணுக்கமான கார்விங்ஸ்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு கேவுக்குள்ளே வந்து சாய்பாபாவோட சிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சுவாமி விவேகானந்தர்
விவேகானந்தா அவங்களோட ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான வெரி இம்பார்ட்டண்ட் லீடர்ஸோட ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது யாராக இருக்கும் அப்படின்னு. அந்த கிங் வந்து பாரிவள்ளல், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஸ்டாச்சு வந்து ஔவையாரோட ஸ்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸோட ஸ்டாச்சு, ஒரு கொக்கைக்குள்ளே வந்து ஆடு அந்த மாதிரியான ஒரு செட் பண்ணி ஜீசஸோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரோட சிலையும் புத்தரோட சிலையும் கருங்கல்லாலேயே வந்து கார் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் சைட்ஸில் வந்து ஒரு ரூம்ஸ் மாதிரி இருந்துச்சு, அது எக்ஸாக்ட்லி என்னன்னு தெரியல. அண்ட் இதுதான் வந்து மோர் தென் 100 இயர்ஸில் இருக்கிற ஒரு பேனியன் ட்ரீ. இது வந்து ஃப்ரண்ட்லேயே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பேனியன் ட்ரீ வந்து நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் அந்த ட்ரீ, ரொம்ப பார்க்குறதுக்கு பெருசாக இருந்துச்சு. அண்ட் அங்கே இருக்கிற ஈச் வால்ஸ் அண்ட் ராக்கில் வந்து ஏதாவது ஒரு தீமில் ஏதாவது ஒரு பெயிண்டிங்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஃபாரஸ்ட் தீம் மாதிரி அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி தீம் மாதிரி. ஸோ வந்து அவங்க எந்த இடத்தையுமே வந்து சும்மா பிளாங்காக வைக்காமல் எல்லா இடத்துலையுமே என்னெல்லாம் டெக்கரேட்டிவ்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுதான் வந்து லைக் டாப் வியூ ஆஃப் ARTK. அந்த மேலே ஒயிட் கலர் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ARTKவோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்தோட பில்டிங் தான் இந்த டாப் வியூ. ஸோ அந்த ரெட் ஃபோர்ட் மாதிரி மேலே நம்ம ஏறுற மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் தான் இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கோம். அண்ட் சைடில் தான் வந்து இந்த கேவ்ஸு, கொரில்லாவோட ஸ்டாச்சு, இந்த 100+ இயர் பேனியன் ட்ரீ எல்லாமே அந்த சைட் வேர்ட்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டேரெக்ட்லி வந்து அந்த ஃபோர்ட் மேலே வந்து கனெக்ட் ஆகிடுது. ஸோ தட் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் கீழே இறங்கி வந்துட்ருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்தாச்சு. ARTKவில் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சுங்க. அண்ட் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்தது. மேபி இதுதான் பார்ட்டி ஹால்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கேயே வந்து பகி கார்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஓல்டேஜ் பீப்புளெலாம் இவ்வளோ தூரமும் நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான விஷயம். ஸோ தட் தே கேன் யூஸ் பகி கார். அண்ட் இதுதான் வந்து ARTKவோட மெயின் என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் ஹால். நான் வந்து ரீசெண்டாக யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த ARTKவோட ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க வந்து ரிகார்டிங் இந்த பேலஸை பற்றின ஒரு வீடியோலாம் போட்டிருக்காங்க. அது வந்து ரியலி சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு வந்து ஏன் இப்படி இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து பில்ட் பண்ணணும், அண்ட் இங்கே இருக்கிற திங்ஸ்லாம் அவர் எங்கேருந்து கொண்டு வந்தார், எவ்வளோ வந்து விஷயங்கள் பார்த்து வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ரியலி அந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிசப்ஷன் ஹால்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவுமே வந்து எக்ஸாக்ட்லி த பேலஸ் ஃபீல் தாங்க கொடுக்குது. உள்ளே இருக்கிற வால் பெயிண்டிங்ஸ், அங்கே இருக்க சேர்ஸ் எல்லாமே வந்து நீங்களே பாருங்களேன். எக்ஸாக்ட்லி நம்ம வந்து இந்த மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம்ல, ராஜாவோட அரண்மனைலாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த என்ட்ரன்ஸ் ஹால் கூட இவங்க அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அவங்க ஒன்று வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கோருக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் நாங்கள் போன டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால கிறிஸ்மஸ் பேஸ்ட் இந்த தீம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த மெயின் ஹாலில் இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து அந்த ARTK ஓனர் வந்து எங்கேருந்து வாங்கினது அப்படிங்கிறத கூட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ தான் தெரியுது அவருக்கு வந்து எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் பார்த்து பர்டிகுலராக பண்ணியிருப்பார் அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் AR தங்கக்கோட்டையை ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்தாச்சு. மேக்ஸிமம் நான் எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸையுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிளேஸாக தாங்க இருக்கும். ஸோ ஏலகிரிக்கு யாரெல்லாம் ட்ரிப் வரீங்களோ கண்டிப்பாக இந்த AR தங்கக்கோட்டையை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும். அண்ட் இன்றைக்கி இல்லைனா கூட என்னைக்காவது ஃப்யூச்சரில் ஒரு நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு நம்மளும் வந்து வளருவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் இங்கே வந்து ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த எக்ஸாக்ட் பேலஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை பின் பண்ணி விடுறேன். இதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து டைரெக்டாக சென்னை தான் கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், டேக் கேர்.